ஸோ நம்மளோட யாத்திரைய ஆரம்பிச்சு 10வது நாள்ல இருக்கோம். ரொம்ப அற்புதமா, ரொம்ப பரந்த மனசோட, எந்த விதமான ஒரு ஈகோவோ ஒரு நெகட்டிவிட்டிஸோ எதுவுமே இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவிட்டியோட, லாட்ஸ் ஆஃப் ஸ்மைலோட இந்த யாத்திரையை இன்னைக்கு இங்க நிறைவு பண்றோம். டே 1 புஷ்கர்ல ஆரம்பிச்சோம். புஷ்கர் நம்ம தலையெழுத்த மாத்தி எழுதக்கூடிய பிரம்மாவுடைய ஆலயத்துல இருந்து நம்மளுடைய யாத்திரையை ஆரம்பிச்சோம். பிரம்மாவை தரிசனம் பண்ணிட்டு காயத்ரி தேவி பக்கத்திலே சக்தி பீடத்தையும் தரிசனம் பண்ணிட்டு புஷ்கர் குண்டுல புரோக்ஷனம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி நாத் துவாரகா போனோம். நாத் துவாரகால பஞ்சத்வாரகால ஒன் ஆஃப் த துவாரகா இன் ராஜஸ்தான். நாத் துவாரகால ஸ்ரீநாத்ஜி புஷ்டி மார்க்க சம்பிரதாயம் அங்கிருந்து ஆரம்பிக்குது. வல்லவாச்சாரியாரால கொண்டு வரப்பட்ட மூர்த்தி, பிருந்தாவன் கோவர்தன்ல இருந்து கொண்டு வரப்பட்ட மூர்த்தி. ஸ்ரீநாத்ஜியை தரிசனம் பண்ணிட்டு அன்னைக்கு நாத் துவாரகாலேயே தங்கணும். லைட் ஷோ பாக்குறதுக்காக போனோம். மழையின் காரணமாக டாரிஃப் ரொம்ப அதிகமா இருந்த காரணத்தினாலையும் நம்ம அதை தரிசனம் பண்ணாம வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ரீசன் மழை, அப்புறம் அவ்வளோ நம்ம எக்ஸ்பென்சஸ் அங்க கொடுத்து போக வேண்டிய தேவையில்லைன்னு நம்ம அங்க இருந்து கிளம்பி வந்து நாத் துவாரகால தங்கணும். நாத் துவாரகால தங்கிட்டு 2வது நாள் காலையில கிளம்பி கங்க்ரோலி துவாரகா போனோம். அங்க 4 கரங்களோட ஸ்ரீநாத்ஜி இருக்காரு. கங்க்ரோலி துவாரகால ஸ்ரீநாத்ஜியை பார்த்துட்டு பூ சேவா நம்ம பண்ணோம். நாத் துவாரகாலையும் கங்க்ரோலி துவாரகாலையும் அங்க இருக்கக்கூடிய பகவானுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க, எங்க வந்து துணி தைக்கிறாங்க, எங்க பகவானுக்கு மாலை கட்டுறாங்க, எங்க பகவானுக்கு சமையல் நைவேத்தியம் பண்றாங்க அப்படின்னு எல்லா இடத்தையும் பாக்குறதுக்கான அனுகிரகத்தை பகவான் நம்மளுக்கு கொடுத்தாரு. எல்லாத்தையும் போய் நல்லா பார்த்துட்டு வந்தோம். கங்க்ரோலில இருந்து கிளம்பி டைரக்டா அம்பாஞ்சி சக்தி பீடம் பாக்குறதுக்காக கிளம்பணும். சோ அங்க இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இன்னும் சவுத் இந்தியன் பீப்புளுக்கு அம்பாஞ்சி பத்தி தெரியல. அதனால சவுத் இந்தியன்ஸை நிறைய அவங்க பார்த்தது இல்லை போல இருக்கு. அதனால நம்மள ரொம்ப வெல்கமிங்கோட நம்மள ரொம்ப வரவேற்றாங்க. அங்க இருக்கிற போலீஸ் எல்லாருமே, போலீஸ் எஸ்பெஷலி போலீஸ கைய பிடிச்சு கூட்டிட்டு போய் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு பண்ணி வச்சாங்க. அங்க உள்ள இருந்து வஸ்திரம் அவராவே எடுத்துட்டு வந்து எங்க எல்லாருக்குமே, நாங்க நாட் ஈவன் a single rupee we spend, எங்க எல்லாருக்குமே வந்து இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நாளைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரீகாலா இருக்கணுங்கிறதுக்கு தான் இது எல்லாமே. ஒரு சிங்கிள் ருப்பி கூட கொடுக்கல. அவ்வளோ எங்களை வெல்கம் பண்ணி ஒரு தாய் வீடு மாதிரி தான் இருந்தது அம்பாஞ்சி. லிட்ரலி போய் அம்பாஞ்சியை தரிசனம் பண்ணிட்டு அங்க நைட்டு ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பி தரிசனம் பண்ணிட்டு மலை சாரலோட கிளம்பி வடோத்ரா போயிட்டோம். வடோத்ரால நைட்டு ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு பாவகட் போனோம். பாவகட் போனா இயற்கையோடைய எழில் கொஞ்சம் கூடிய ஒரு இடத்துல சக்தி பீடம், புதுசா ஒரு சக்தி பீடம் பார்க்க போறோம்னு ஒரு பயங்கர ஆசையோட போனோம். அம்பாள் வந்து இன்னொரு தடவை வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டா. ஸோ விஞ்ச் வந்து அண்டர் த மெயின்டெனன்ஸ் 2500 ஸ்டெப்ஸ் ஏறணும். சீனியர் சிட்டிசன்ஸோட போறதுனால அன்னைக்கு பாவகட்ல சக்தி பீடம் பார்க்காம அங்க இருந்து கிளம்பி நிஷ்கலிங் மகாதேவ்க்கு போனோம். நிஷ்கலிங் மகாதேவ் திங்கக்கிழமை அப்படியே கரெக்டா நம்ம போகும்போது கடல் உள்வாங்கி இருந்தது. இதோட 3வது தடவை நிஷ்கலிங் மகாதேவுக்கு வந்திருக்கேன். இதுதான் த பெஸ்ட் வே டு வாக்கா இருந்தது. இல்லைன்னா சேரும் சகதியுமா நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம உள்ள போயிட்டோம். எந்த கஷ்டமுமே இல்லாம, மண் வழுக்கல, எதுவுமே பண்ணல, டக் 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 டக்குன்னு உள்ள போயிட்டோம். போய் 5 சிவலிங்கங்களுக்கும் பஞ்ச பாண்டவர்களால பிரதிஷ்டை பண்ணப்பட்ட, கிருஷ்ணரார சொல்லி பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டு, பாலாபிஷேகம் பண்ணிட்டு அப்படியே மன நிறைவோட அங்கிருந்து நேரா கிளம்பி திங்கக்கிழமை சோமவாரத்துல சோம்நாத்ல போய் இரவை கழிச்சோம். போய் சிவபெருமானுடைய மடியில போய் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் சோம்நாத்ல இருந்து கிளம்பி இங்க போனோம். வியூ கங்கேஸ்வர் மகாதேவ் போயிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே சோமநாதரையும் தரிசனம் பண்ணிட்டோம். தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து சோம்நாத்ல இருக்கக்கூடிய மற்றும் பல ஆலயங்கள் எங்க கிருஷ்ண பரமாத்மாவுடைய காலில் அம்பப்பட்டுச்சு. எங்க இருந்து அவருடைய ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு கிளம்புச்சு. ஆமா, ருக்மணி கல்யாணம் பண்ண இடம். இந்த மாதிரி நிறைய சோம்நாத்தை சுத்தி பார்த்தோம். சோம்நாத்ல இருந்து கிளம்பும் போது போர்பந்தன் போனோம், ஏங்லா தேவியை பார்த்தோம், அதுக்கப்புறம் திரிவேணி காட் போனோம். இதெல்லாம் பார்த்தோம். ராமர் கோவில் பார்த்தோம். பின்னாடி வந்து சந்திரபாமாவை பார்த்தோம். எல்லாரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு சோம்நாத்ல 3 இரவுகள் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி ஆன் தி வே போர்பந்தர் இவர் ஜாம்பவானுடைய குகைக்கு போனோம். போர்பந்தன் பார்த்தோம். அதுக்கப்புறம் நேரா துவாரகைக்கு வந்தாச்சு. வைகுண்டத்தோடைய வாசலுக்குள்ள வந்தாச்சு. வந்து அங்க ஒரு இரவுகள் தங்கிட்டு
துவாரகாதீசனை போய் அனுபவிச்சோம் அப்படி அனுபவிச்சோம். ஆமா, துவாரகாதீசனை அவ்வளவு ஒரு அற்புதமா அனுபவிச்சோம். அப்படியே துவாரகையில தான் இருக்குமாங்கிற மாதிரிதான். ஏன்னா இது 3வது தடவை. ஒவ்வொரு தடவையும் இப்படி நசுங்கி அப்படிதான் போவோம். துவாரகையில தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அவ்வளவு ஒரு ரம்யமா நம்மள வரவேற்றான் துவாரகாதீசன். பஞ்ச துவாரகால 4வது துவாரகாவை பார்த்தோம். துவாரகாதீசனை தரிசனம் பண்ணிட்டு அந்த ஆலயம் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு துவாரகையில தங்கிட்டு அடுத்த நாள் நேற்று காலையில எந்திரிச்சு போய் ஜோதிர்லிங்கம், நாகேஸ்வர ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் பண்ணோம். எப்படி எல்லா ஆலயங்களுக்கும் மக்கள் போயிட்டே இருக்காங்களோ, ஜோதிர்லிங்கம் எல்லாமே இப்ப ரொம்ப பிரசித்தி ஆயிடுச்சு. இன்னும் நாகேஸ்வர் மட்டும் இன்னும் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல, நிறைய பேர் வர்றதில்ல. எல்லாரும் கூட்டம் கூட்டமா நாகேஸ்வருக்கும் வரணும், பகவானை அனுபவிக்கணும். அந்த ரம்யமான சூழலை எல்லாரும் பார்க்கணும். எங்கெங்கயோ போறோம், இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரணும், பகவானை பார்க்கணும். பார்த்துட்டு அங்க இருந்து பேட் துவாரகா போனோம். பேட் துவாரகா போய் அங்க இருக்கிற துவாரகாதீசனையும் தரிசனம் பண்ணிட்டு ருக்மணி மந்திர் எங்க கிருஷ்ணர் ருக்மணிக்கு தாகம் எடுத்து கிருஷ்ணர் தண்ணி எடுத்து கொடுத்தாரோ அந்த இடத்துல ருக்மணிக்கு கோவில் இருக்கு. எவ்வளவு அழகா இருந்தா நேத்து ருக்மணி, வா. ஆமா, மகாலட்சுமி நேத்து அப்படியே மகாலட்சுமி சுரூபமாவே இருந்தா. வெள்ளிக்கிழமையில அம்பால போய் நேத்து சாட்சாத் மகாலட்சுமியா நேத்து தரிசனம் பண்ணிட்டு நம்மளுடைய யாத்திரையா அழகா சம்பூர்ணம் பண்ணியிருக்கோம். பகவான் கூடவே இருந்து எந்த ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸும் இல்லாம எல்லாருடைய ஆரோக்கியத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டு எல்லாருடைய மனசையும் நல்லா வச்சுக்கிட்டு நல்லபடியா இந்த யாத்திரையை முடிச்சு கொடுத்திருக்காரு. மேலும் 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 எல்லாரும் நிறைய யாத்திரைகளுக்கு போகணும். யாத்திரை பண்றது மட்டும்தான் நம்ம சனாதன தர்மத்துடைய முக்கியமான கர்மா. மிச்சம் எல்லாமே நம்மளுக்கு மறந்து போயிடும். இன்னைக்கு நீங்க ஏறி இறங்குற ஒவ்வொரு யாத்திரையோட பலன் புண்ணியமும் நீங்க என்னைக்கு உங்களுக்கு பகவானுடைய உதவி தேவைப்படுதோ நிச்சயமா அன்னைக்கு இந்த யாத்திரையுடைய பலன் எல்லாம் உங்களுக்கு ரெட்டிப்பா நிக்கும். எதையுமே மனசுல வச்சுக்காதீங்க, எல்லாத்தையும் கடந்து வாழ பழகிக்கோங்க. இதே மைண்டோட இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேரை சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம எல்லாம் ஒன்னாவே பயணிக்கணும். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ். குருவே சரணம் சரணம் சரணம்.